கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானினுடைய 10 நாட்கள் 3 பிரிவுகளில் 10 நாள் நம்மை விட்டும் பரிபூரணமாக தற்பொழுது கடந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் 10 நாட்களை ரமதானில் வைத்திருக்கிறான். இந்த கடைசி 10 நாட்கள் என்பது இறைவன் அதிகமாக அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு 10 நாட்களாக இருக்கிறது. இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு சுன்னத் என்பதுதான் இஅ்திகாஃபினுடைய ஒரு அமல். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இஅ்திகாஃப் குறித்து குர்ஆனில் பேசுகிற பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லுவான். என்ன கட்டளைன்னு சொன்னா, வத்தஹீர் பைத்திய, நீங்கள் பள்ளிவாசலை சுத்தம் செய்யுங்கள், காபாவை சுத்தப்படுத்துங்கள். எதற்காக வேண்டி என்று சொன்னால், லித்தாயிஃபீன, தவாஃப் செய்வதற்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் தவாஃப் செய்வேன், லித்தாயிஃபீன் தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காகவும், வல் ஆகிஃபீன இஅ்திகாஃப் இருக்கவர்களுக்காக வேண்டியும், வர்ருக்கஇ சுஜூத் ருக்கு சுஜூதின் மூலம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அடியார்களுக்காக வேண்டியும் நீங்கள் காபாவை சுத்தப்படுத்துங்கள் என்று ஒரு வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகிற ஆயத்துகள் திருக்குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஅ்திகாஃப் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரை ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நாம் பள்ளிவாசலில் வந்து ஒரு இடத்தை தேர்வு செய்து நாம் அங்கே அமர்ந்து கொள்ளுகிறோம். இதனுடைய ஒரு அடிப்படை தாற்பயம் என்ன என்பதை நாம் சற்றே விளங்க வேண்டும். இஅ்திகாஃப் என்பது துன்யாவை அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே துறக்குதலுக்கு பெயர் தான் இஅ்திகாஃப். துன்யாவில் உள்ள காரியங்களை ஒட்டுமொத்தமாக விலக்கி கொண்டு ஹாலிசன், பரிசுத்தமாக பரிபூரணமாக அல்லாஹ்விற்காக வேண்டி நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வதற்கு பெயர்தான் இஅ்திகாஃப் என்பது. மதுஹபின் அடிப்படையில், ஷரியத்தின் அடிப்படையில் இஅ்திகாஃபுக்கென்று ஒரு சில சட்டங்களும் மசாயில்களும் இருக்கிறது. யார் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ அவரின் மீது நோன்பு வாஜிபாகும் என்பது ஹனஃபி மதுஹபினுடைய ஒரு கொள்கையும் கோட்பாடுமாக இருக்கிறது. அதாவது நோன்பு வைக்காமல் ஒருவர் உள்ளே வந்து இஅ்திகாஃப் இருக்க முடியாது. இஅ்திகாஃப் உள்ள இருக்கணும்னா அவர் மீது நோன்பு கடமையாகும். இஅ்திகாஃபை பொறுத்தவரை 3 விதமாக இமாம்கள் அதை நமக்கு பிரித்து சொல்லுகிறார்கள். முதல்ல வாஜிபான இஅ்திகாஃப் என்று ஒரு சில இஅ்திகாஃபுகள் இருக்கிறது. சுன்னத்தான இஅ்திகாஃபுகள் என்று ஒரு சில இஅ்திகாஃபுகள் இருக்கிறது. நஃபிலான இஅ்திகாஃப் என்று ஒரு சில இஅ்திகாஃபுகளை இமாம்கள் பிரித்து சொல்லுகிறார்கள். வாஜிபான இஅ்திகாஃப் என்றால் என்ன என்று கேட்கிற பொழுது, ஒரு மனிதர் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று நிய்யத் செய்து பள்ளிவாசலுக்குள்ளால் வந்து விடுகிறார். நிர்பந்தமான சூழ்நிலைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது தேவைக்காகவோ இஅ்திகாஃபை அவர் முறித்து விட்டால் அவரின் மீது முறித்துவிட்ட நிய்யத் செய்த அந்த இஅ்திகாஃப் கடமையா. உள்ள வரும் பொழுது 3 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன்னு வர்றார். இஅ்திகாஃப் முறிந்து விட்டது, ஏதோ தேவைக்காக வெளியே சென்று விட்டார், உடல்நிலை முடியவில்லை. அந்த 3 நாளைக்கு இஅ்திகாஃப் நிய்யத் செஞ்சிருக்கிறார் இல்லையா, அது அவரின் மீது வாஜிப். இது வாஜிபான இஅ்திகாஃப். இன்னும் ஒரு சில வாஜிபான இஅ்திகாஃப்கள் இருக்கிறது. எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. உடல்நிலை சரியானால் நான் 3 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன், 5 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன், 1 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று ஒருவர் வாய்மொழியாக நேர்ச்சை செய்து கொண்டால் அவரின் மீது அந்த காரியம் நிறைவேறிவிட்டால் இஅ்திகாஃப் வாஜிபாகும். மனசுல நினைக்கிறது அல்லங்க நேர்ச்சை என்பது, வாய்மொழியாக சொல்லுகிறார். கடுமையான கஷ்டம், இது மட்டும் சரியாயி எனக்கு காரியம் நடந்துருச்சுன்னா நான் அல்லாஹ்வுக்காக இஅ்திகாஃப் இருக்கிறேன் 3 நாள் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் நடைபெறும் பொழுது அவரின் மீது இஅ்திகாஃப் வாஜிபாகும். இந்த 2ம் வாஜிபான இஅ்திகாஃப். சுன்னத்தான இஅ்திகாஃப் என்று இமாம்கள் ஒரு சிலதை பட்டியலிடுகிறார்கள். அதுல ஒரே அமல்தான் சுன்னத்தான இஅ்திகாஃப் என்பது ரமலானின் கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த இஅ்திகாஃப் என்பது. ஒரு சில அமல்கள் என்பது காலத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட அமலாக ஷரியத்தில் இருக்கிறது. நோன்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வைக்கலாம். ரமலானில் இருக்கக்கூடிய பரலான நோன்பை ரமலானில் மட்டும்தான் வைக்க முடியும். ரமலானுடைய காலத்துல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நிய்யத் செய்தோ செய்யாமலேயோ நீங்கள் நோன்பு வைத்து விட்டீர்கள்னா அது ஃபரதான நோன்பாக கணிக்கப்படுகிறது. இந்த ஃபரலை இந்த 1 மாசம்தான் செய்ய முடியும், வேறு நாட்களில் வைக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு சிறப்பான நாட்களில் போய் நோன்பு வச்சாலும் அது சுன்னத்தாகவோ நஃபிலாகவோ ஆகுமே தவிர ஃபரலாகாது. ஹஜ்ஜுடைய காரியங்கள் அந்த நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற நாட்களில் நீங்கள் போய் ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு உம்ராவாக கருதப்படும். தவாப் செய்வதும் சை செய்வதும்
உம்ராவாக கருதப்படுமே தவிர உங்களுக்கு அது ஹஜ்ஜாக கருதப்படாது. அதே போலதான் இந்த சுன்னத்தான இஅ்திகாஃப் என்பதை இந்த 10 நாட்கள் மட்டுமே நம்மால் செய்ய முடிந்த ஒரு அமல். எனவே இதில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இஅ்திகாஃப் என்பது ஒரு சாதாரண அமலாக அதை நாம் கடந்து சென்று விட முடியாது. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில ஒரு சில முக்கியமான அமல்களை மட்டுமே அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள், விடாமல் செய்திருக்கிறார்கள். சமயங்களில் விட்டுவிட்டாலும் கூட கலா செய்திருக்கிறார். இதை நம்ம ரொம்ப அவசியமா கவனிக்கணும். விடாமல் செய்தார், கடை மௌத்து வரைக்கும் செஞ்சார். நபியின் வாயில் இந்த துன்யாவிலிருந்து உள்ளே சென்ற உணவுகளில் கடைசி உணவு எது என்று கேட்கிற பொழுது இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மென்று அதை அந்த மிஸ்வாக்கினுடைய குச்சியை மென்று அதை லேசாக்கி ரசூலுல்லாஹுடைய வாயில் கொடுத்த அந்த உமிழ் நீரோடு கலந்த அந்த மிஸ்வாக்கினுடைய உணவு தான் துன்யாவில் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குள்ள போன கடைசி உணவுன்னு சொன்னால் அந்த விஸ்வாசனுடைய அவசியத்தை நாம் விளங்க வேண்டும். அதை ரசூலுல்லாஹ் விடாமல் செய்தார்கள். ஒரு சமயத்துல சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தின் மீது நான் சிரமத்தை பயக்கவில்லை என்று சொன்னால் இந்த மிஸ்வாக்கை நான் கட்டாயமாக்கி இருப்பேன், தஹஜ்ஜத் தொழுகையை நான் கட்டாயமாக்கி இருப்பேன். ரசூலுல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தஹஜ்ஜத்துடைய தொழுகை ஃபரலான தொழுகை. நமக்கு தான் அது சுன்னத். நமக்கு சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபரலான தொழுகை ஆயுளில் விட்டதே கிடையாது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ஆயுளில் விட்டதே கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிற பொழுது இதை அவசியமாக்கப்பட்ட சுன்னத் என்று சொல்லுகிறார். சுன்னத்தை நோக்கதாங்கிற அளவுக்கு ஃபஜ்ரின் முன் சுன்னத்தை சொல்லுகிறார்கள். இது மாதிரியான விடாமல் செய்த அமல்களில் ஒன்றுதான் ரமலானுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த 10 நாள் இஅ்திகாஃப். நம்ம அந்த நாட்களை ரொம்ப கவனமாக பார்க்கணும். நம்மில் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு, 3 நாள் இருக்கலாம், ஒற்றைப்படை 3 நாள் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, 3 நாள் நம் ஒதுக்கணும்னு சொன்னா அந்த இஅ்திகாஃபினுடைய பலனை அடைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். தவறில்லை, மாற்றம் இல்லை. ஆனால் அந்த 3 நாள் என்பது 3ஓடு நின்றுவிடக் கூடாது. மாறாக வருடங்கள் கூட கூட சற்றை கூடிக்கொண்டு வர வேண்டும். மதுவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹராமாக்குகிற பொழுது முதல்ல குடிச்சிட்டு பள்ளிவாசலுக்குள்ள வராதன்னு சொன்னான். அடுத்து குடித்து விட்டு தொழுக வராதீர்கள்னு சொன்னான். குடிப்பது சரியில்லைன்னு சொன்னான். கடைசியாக ஹராமாக்கினான். இப்படியாக நாம் படிப்படியாக ஒரு அமலை அல்லாஹ் ஃபர்தாக்கியதை போல் நமக்கு நாமே படிப்படியாக இருக்க இருக்க ஒவ்வொரு வருடமும் அதனுடைய நாட்களின் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டுமே தவிர 3ஓடு நம்முடைய அமலை சுருக்கிவிடக் கூடாது. 3 நாள் இருக்கலாம், சிறப்பு, மாற்று கருத்துக்கு இல்லை. இருந்தாலும் கூட வருடம் 3 நாள் இருக்கக்கூடாது. முதல் வருஷம் 3 நாள் இருந்தீங்களா, மறு வருஷம் 1 நாள் சேர்த்து இருங்கள், அதற்கு அடுத்த நாள் 1 நாள் சேர்த்து இருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அமலை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கிறோம், இஅ்திகாஃப் இருந்தால் என்ன கூலி? என்ன கூலி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு நபர் அல்லாஹ்விற்காக வேண்டி பள்ளிவாசலில் வந்து நோன்பு நோற்று நிலையில் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில் 3 கண்டக்கு தூரத்தை ஏற்படுத்துகிறான். ஒரு கண்டத்தினுடைய தூரம் என்பது வானம் பூமியை விட மிகவும் பெரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது வானம் பூமியை விட 10 மடங்கு தூரம் உங்களுக்கும் நரகத்துக்கும் இருக்கும். எப்பொழுது நீங்கள் இஅ்திகாஃப் இருந்தால், இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு அவ்வளவு தூரம் நரகத்தை விட்டும் மக்கள் அந்த நரகத்தை விட்டும் தூரமாகி விடுவார்கள். அந்த சிறப்பு இஅ்திகாஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தருகிறார். நரகம் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகிற பொழுது நரகவாசிகள் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த நரகத்தினுடைய காவலாளியை அழைப்பார்கள். கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய கதையை முடித்து விடுங்கள், எங்களுக்கு மௌத்தை கொடுத்து விடுங்கள், எங்களுடைய கணக்கை முடித்து விடுங்கள், எங்களால் வேதனையை தாங்க முடியவில்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இதற்கு விளக்கத்தை எழுதுகிற பொழுது சஹாபாக்கள் கூறுகிறார்கள், இந்த நரகவாசிகள் கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். எத்தனை நாள் என்று சொன்னால் 1000 வருடம் கூப்பிடுவார்கள். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1000 வருடம் அந்த நரகத்தின் காவலாளியை அந்த நரகவாசிகள் அழைத்து கொண்டே இருப்பார்கள். அவர் பதில் சொல்ல மாட்டார். கடைசியாக 1000 வருஷம் கழித்து அந்த நரகத்தின் காவலாளி அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் இந்த நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டியதுதான். அந்த பதில் கிடைக்கிறதுக்கே 1000 வருஷம் ஆகும். அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய அமல்களில் ஒன்று இந்த இஅ்திகாஃப் என்று சொன்னால் இதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சற்றே கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. இத்திகாஃப் இருப்பதன் மூலம் பள்ளிக்கு வெளியே உங்களால் செய்ய முடியாத வளமையான அமல்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு செய்யாமல் கூலி தருகிறான். இது என்னங்க, ஒரு விஷயமும் இல்லை. ரமதானுடைய காலத்தில கடைசி 10 நாள் நீங்கள் இத்திகாஃப் இருக்கிறீங்க. இத்திகாஃப் இருந்தால் பள்ளிவாசலை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெளியே செல்லக்கூடாது. ஆனால் உங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலும் ஜனாசா என்று வந்துவிட்டால் நீங்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு கபிரிஸ்தான் வரைக்கும் போகக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கிறீர்கள். அதாவது ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய வழக்கத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இத்திகாஃப் இருக்கிறீங்க, பள்ளிவாசலுக்குள் இருந்து வெளியே வந்து உங்களால் ஜனாசா தொழுகை தொழுக முடியாத சூழ்நிலை இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் இத்திகாஃப் இருந்து கொண்டு பள்ளிவாசலில் இருந்தால் மற்ற காலங்களில் வழக்கமாக நீங்கள் ஜனாசாவை பின்பற்றி செல்லுவதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீராத் அளவிற்கு உண்டான நன்மை நீங்கள் போகாமலே கிடைக்கும். ஒரு தீராத்துங்கிறது உஹது மலை அளவிற்கு உண்டான ஒரு நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது யாருக்கு கிடைக்கும்? யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து போகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். வழக்கமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் இத்திகாஃபில் இருப்பதன் காரணமாக போக முடியவில்லை என்று சொன்னால் போகாமலே அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இத்திகாஃப் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்துல எப்படி 2.5% நமக்கானது இல்லை, அதை ஜகாத்தாக வெளியே கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதே போல ஒரு வருஷத்தில் 365 நாளுல கிட்டத்தட்ட 2.5% என்கிற அடிப்படையில் ஒரு 10 நாளை நாம் அல்லாஹிற்காக வேண்டி ஒதுக்க வேண்டும். அல்லாஹிற்காக வேண்டி இந்த 10 நாட்களை ஒதுக்குகிற பொழுது இந்த 10 நாளின் பரக்கத்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுவதும் இருக்கும். வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கும், குடும்பத்தில் பரக்கத்து இருக்கும், எல்லா விதமான செய்த பரக்கத்தும் இருக்கும். எப்பொழுதுன்னு சொன்னா அல்லாஹ்விற்காக நாம் நம்முடைய நாட்களை ஒதுக்க வேண்டும். ஒதுக்குவதோடு மட்டுமல்லாமல் நல்லமல்களால் அந்த நாட்களை நாம் நிரம்ப செய்ய வேண்டும். அதிகமான நல்லமல்களை செய்ய வேண்டும். செய்கிற பொழுது துன்யாவிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு நிரப்பமான நற்பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஅ்திகாஃபிற்காக வேண்டி நிய்யத் செய்திருக்கக்கூடிய மக்களுக்கு அதன் காரியங்களை லேசாக்குவானாக. யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருக்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாய் இருப்பதற்கான அந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து நல்லொரு புரிவானாக. எதிர்வரும் காலங்களிலாவது நாம் தொடர்ந்து பள்ளிவாசலை அமல்களின் மூலம் இஅ்திகாஃபின் மூலம் அதிகமான மக்கள் கூடுவதன் மூலம் அலங்கரிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.